வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? ஆமா கீர்த்தி, திரு சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா? ஏற்கனவே வீட்டுக்காக கடன் வாங்கி அதுல இருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிறோம். ஒரு வார்த்தை எங்ககிட்டயோ தெருக்கிட்டயோ கேட்டிருக்கலாமே. கற்பவா, என்ன பேசுற நீ? என் பொண்ணு அவ புருஷனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்திருக்கா, அது பொறுக்கலையா உனக்கு? இதே போன வருஷம் உன் சின்ன மருமக வீட்டுல இருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப இதுவும் வாயே திறக்கலையே. அப்ப மட்டும் நம்ம என்ன நல்லா வந்தோம்? உன் சின்ன மருமக அவ புருஷனுக்கு செஞ்சா மட்டும் உனக்கு நல்லா இருக்கு, நாங்க பண்ண தப்பா தெரியுது. அத்தை, அம்மா அதை சொல்ல வரல. நான் சொன்னதுக்கு பதில் உங்ககிட்ட கேக்குறாங்க. கடன் வாங்குறதுல எனக்கும் இஷ்டம் இல்லை. என்னங்க நீங்க? நாங்க உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இந்த காரை வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லா ஷோரூம்லயும் கேட்டு இந்த கலர் தான் வேணும்னு கஷ்டப்பட்டு புக் பண்ணிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கூட பாராட்டாம ஏன் இப்படி கேக்குறீங்க? அத்தை, இத பாருங்க, இந்த கார்ல ஒன்னும் நானும் எங்க அம்மாவும் போறதுக்காக வாங்கல. உங்க மூத்த மகன் முன்னாடி மாதிரி மதிப்பா போய் 4 இடத்துக்கு போய் இறங்கணும். போன கௌரவம் எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. புரிஞ்சது கீர்த்தி, நீ எதை மனசுல வச்சு பேசுறன்னு நல்லா புரிஞ்சுது. செல்வி இருக்கப்பட்டவா, அதனால அவ செஞ்சா. நீயும் தானே அதை ஏத்துக்கிட்ட. இப்போ உங்க அம்மா சொல்றதுனால எதுவும் மாறிடாது. நீங்க விடுங்க. நீங்க ஏன் அவங்கள அப்படி சொல்றீங்க? அவ ஏதோ ஆசையா செஞ்சிருக்கா, நீங்க பேசாதீங்க. நீங்கெல்லாம் எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ சீர் செய்ய எனக்கு வசதி இல்ல. அப்பொழுதே மனசுக்கு சங்கடமா தான் இருந்துச்சு. பிறக்க போற பேர புள்ள ராசியில இப்ப நம்ம நல்லா தான் இருக்கோம். அதான் என் ஆசை தீர என் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன். மாப்பிள்ள, மத்தவங்க யாரு என்ன நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, எங்களுக்கு அது போதும். என்ன மாமா, காரை பார்த்ததுல இருந்து நீங்க மட்டும் எதுவுமே பேசாம இருக்கீங்க? உங்க பங்குக்கு நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. அவர் என்ன சொல்லிட போறாரு? இவ்வளவு பெரிய காரை பார்த்து வாயடைச்சு போய் நிக்கிறாரு. என்ன இருந்தாலும் நம்மளால செய்ய முடியலையேன்னு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஒருவேளை சின்ன மகனும் மருமகளும் அங்க கடந்து கஷ்டப்படுறாங்க, இங்க என்னடானா மூத்தவன் பொண்டாடி புருஷனுக்கு கார் வாங்கி கொடுக்கறாளேன்னு யோசிக்கிறாங்களோ என்னமோ. அத்தை, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க அத்தை. உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செல்வி ஒன்னும் எந்த சந்தோஷமும் இல்லாம சும்மாலாம் இருக்க மாட்டா. அவ வீட்டை விட்டு சும்மா வெளியில போற மாதிரி போய் அவளோட பணக்கார அப்பா அம்மாவோட இன்னைக்கு நல்ல சந்தோஷமா ஒன்னா எல்லாரும் சேர்ந்து கல்யாண நாள கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கீர்த்தி, இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மாவும் அக்காவும் சொல்றது நம்ம குடும்பம் நல்லதுக்கு. கூட்டு குடும்பமா வாழ்ற இடத்துல ஒரு விஷயம் செய்யும் போது எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு செய்யறதா நல்லது. அதை தான் அவங்க சொல்றாங்க. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கோ. இனிமே இந்த மாதிரி அனாவசியமா செலவு பண்ணாத. அது நம்ம குடும்பத்துக்கு தான் கெடுதல். நான் சொல்றது புரியுதா? சரிங்க, உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீட்டு ஆளுங்கள ஒண்ணு சொல்லிடக்கூடாதே, அப்படியே உடனே வந்துருவீங்களே. நான் இனிமே உங்களுக்கு எந்த சர்ப்ரைஸும் பண்ணலங்க, போதுங்களா? நீங்க சும்மா அப்படியே கெத்தா கம்பீரமா போகணுங்கிறதுக்காக தான் இந்த காரை வாங்கினேன். சரி கீர்த்தி, சரி. உன் கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போதுமா? இப்பவாச்சும் புரிஞ்சுதே. நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்து சொல்லுங்க. சரி, வா, வந்து வண்டியில ஏறு. அம்மா வா வா. என்னங்க, கார் சூப்பரா இருக்குல்ல? என்னங்க, இதுல இருக்கிற சவுண்ட் சிஸ்டம்லாம் லேட்டஸ்ட்னு சொன்னாங்க. மாப்பிள்ள, வண்டி எடுங்க. தம்பி, சொல்லுக்கா. என்னப்பா, அப்பா அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டியா? அம்மா வாங்க. அப்பா நீங்களும் வாங்க, உட்காருங்க.
அம்மா போங்கம்மா போங்க எதுக்கு அப்பா போங்க. இதுங்க வண்டியில ஏறி போறதுக்கா நம்ம மாப்பிள்ளைக்கு gift கொடுத்தோம்? கற்பகம், நீ பின்னாடி உட்காந்தா இடுக்கமா இருக்கும், உட்கார முடியாது, கஷ்டமா இருக்கும்ல. ஒண்ணு பண்ணுவோம், மொத ரவுண்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு வந்துருங்க. அத்தை அதெல்லாம் இடம் இருக்கு. அம்மா நீங்க ஏறுங்கம்மா, வாங்கப்பா. முதல்ல நீங்க போயிட்டு வாங்க, நாங்க அடுத்த ரவுண்ட்ல வந்துடுறோம். சரி. பாத்தீங்களாம்மா, உங்க 2 பேரையும் கார்ல ஏத்திக்காம பொண்டாட்டியோட கிளம்பி போயிட்டான் பாருங்க. அத்தை அந்த வார்த்தையை சொன்னப்போ எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், அவங்க தான் என் கூட வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லாம போறான். என்னம்மா பண்றது, இந்த வீட்ல நம்ம நிலைமை அந்த அளவுக்கு தாழ்ந்து போயிடுச்சு. இதுல யார குத்தம் சொல்றது? போட்டோம். நம்மள ஓரம் கட்டணும்னு அம்மாவும் பொண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல யார சொல்லியும் குத்தம் இல்ல. இதே வேலுவா இருந்தா இங்க நடக்கிறதே வேற. என்ன புதுசா பணம் காசு பாக்குறாங்கல்ல, அதான் ஆட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு.